சகல நல்லா போயிட்டு இருந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தை அந்த சிவனாண்டி அவங்க சித்த பொண்ணு சேர்ந்து தப்பான ரோட்ல திசை திருப்பி விட்டுட்டாங்கப்பா. அத்தையே ஒருத்தனை அடிக்கிற அளவுக்கு தூண்டி விட்டுட்டு இப்ப அவன் செத்துட்டான்னு வீடு வீடா போய் தப்பான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஆமா மாப்பிள்ள, ஈஸ்வரிக்கு தான் கெட்ட பேரு. ஊருக்குள்ள ஈஸ்வரிக்கு இருந்த மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் ஒரு நொடியில காலி பண்ணிட்டானே. ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. தோல்வி பயத்துல அந்த சிவனாண்டி இப்படி எல்லாம் தாறுமாறா தப்பு தப்பா காரியம் பண்ணிருக்கான். அதோடு இல்ல மாமா, ஜனங்க கிட்ட அத்தையை ஏழைங்களுக்கு எதிரானவங்கன்னு ஒரு பின்பத்தை உருவாக்க பாக்குறான். பணக்கார திமுறையில எல்லாத்தையும் செய்யறாங்க, அவங்களுக்கு ஏழைங்கனாவே சுத்தமா பிடிக்காதுன்னு தூண்டி விடுறாமாமா. அது ஜனங்க கிட்ட நல்லா எடுப்படுது. அதனாலதான் பிரச்சாரத்தை பாதையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மாமா. அந்த ஆள் சாகல, உயிரோட தான் இருக்கான். இந்த எலெக்ஷன் எல்லாத்தையும் தோக்கடிக்கிறதுக்காக தான் இவ்வளவு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. சிவனாண்டியை ஜெயிக்க விடக்கூடாது. சீக்கிரமே அவள் ஆள் உயிரோட தான் இருக்கான்னு நிரூபிக்கணும். அப்பதான் மக்களோட மனசு மாறும். இந்த எலெக்ஷன்லயே அத்தை ஜெயிக்க முடியும். எப்பா என்னப்பா போலீஸ் வராங்க? இப்ப எதுக்காக போலீஸ் வராங்க? சார், என்ன விஷயம்? சிவனாண்டி மேடத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு? மேடம் ராமசாமிங்கிறவர் அடிச்சு கொண்டுட்டு புகார் கொடுத்துருக்காரு. அந்த சிவனாண்டி அந்த ராமசாமி செத்திருக்க வாய்ப்பே இல்ல. இது பாருங்க, அந்த சிவனாண்டி தான் அவனை எங்கேயோ மறைச்சு வச்சு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். மேடம், நீங்க சொல்றது வேற மாதிரி இருக்கு. ஆனா அந்த சிவனாண்டி ராமசாமி செத்து போனதுக்கு டெத் சர்டிபிகேட் வச்சிருக்காரு. எவிடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதிரா இருக்கு. அதான் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு. என்ன சகல, எங்க தேடி அவனை காணோம். அங்க என்னடானா அந்த சிவனாண்டியும் அவன் சித்தப்பாவும் அந்த ராமசாமி அத்தை அடிச்சே கொண்டுட்டாங்கன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவனையும் ஆளை காணோம். இப்ப என்னப்பா பண்றது? அந்த சிவனாண்டியோட இடத்தெல்லாம் போய் தேடி பார்க்கலாங்க. தேடி பார்க்கலாம். அவன் கிடைக்கிறானோ இல்லையோ, அவனை பத்தி ஏதாவது குழு கிடைச்சா கூட நமக்கு சந்தோஷம் தான்ப்பா. வாங்க. அப்பா அப்பா, என்னப்பா அவனை எங்கேயும் காணோம். அவனை எங்கேயோ பாதுகாப்பான இடத்துல தான்ப்பா ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அதை எப்படி தேடுறதுன்னு தான்ப்பா தெரியல. எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிடறாங்க. சகல, எதுக்கு அவன் வீடு எங்க இருக்குன்னு விசாரிச்சு அங்க போய் பார்த்தா என்ன? நமக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது ஆதாரமோ இல்ல தகவலோ கிடைச்சாலும் கிடைக்கும்ல. சரிங்க, வாங்க போலாம்.
ராஜா, அம்மாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சே, தப்பே செய்யாத அவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணிட்டு போகணும்? அவங்கள வெளியே கொண்டு வர முடியாதா? எல்லாம் நமக்கு எதிராக தான் இருக்கு. அந்த சிவனாண்டி கிரிமினலா யோசிச்சு அத்தையை மாட்டி விட்டுருக்கான். செத்து போனதா சொன்ன அந்த ஆளு உயிரோட இருக்கான்னு நிரூபிச்சாதான் அத்தையை வெளியே கொண்டு வர முடியும். ஈஸ்வரி கொஞ்சம் அதிகார துரணையில் இருப்பாளே தவிர அவ தப்பால எதுவும் செய்ய மாட்டாமாப்ல. அவளை போய் கொலகாரின்னு சொல்றாங்களே, அதான் என்னால தாங்கிக்க முடியல. அம்மாவை எலெக்ஷனுக்குள்ள வெளியில கொண்டு வந்தாகணும், இல்லனா அந்த சிவனாண்டி ஜெயிச்சு ஊரையே நாசமாக்கிடுவான். எல்லாமே ஒன்னாலதான்டா. எலெக்ஷன்ல நிக்கவே மாட்டேன்னு சொன்ன அக்காவை ஃபோர்ஸ் பண்ணி நிக்க வச்சு இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் வச்சுட்ட. இப்ப உனக்கு திருப்தியா? அவகிட்ட நானும் எலெக்ஷன்ல நிக்காதன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனா இப்ப அனுபவிக்கிறா. சித்தி, எல்லாரும் அம்மாவை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க என்னடானா எந்த நேரத்துல கூட குத்து சொல்லிட்டு இருக்கீங்களா? ரேவதி, இவங்கிட்ட எதுக்கு வெட்டியா பேசிட்டு இருக்க? இவங்க வேலையே தானே ஒண்ணு சகலைய மாட்டி விடுறது, இல்ல மட்டம் தட்டுறது. இதை தவிர வேற என்ன பண்ணிருக்காங்க இவங்க இது வரைக்கும்? எங்க விடுங்க, அவங்க எதனா பேசிட்டு போட்டோம். அந்த காணாம போனவனை கண்டுபிடிச்சா அத்தையை சீக்கிரமா வெளியே கொண்டு வரும்.